கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் எனருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவர் உருக்கமாய் நம்மேல் இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாய் புரிந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுபாவங்கள் நமக்கு அவசியமாய் காணப்பட வேண்டும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறது போல நம்மேல் அவர் உருக்கமாய் இருந்தது போல நாமும் மற்றவர்கள் மீது ஒரு உருக்கத்தை காட்ட வேண்டும். அப்படி நாம் காட்டும் பொழுது நம்மை கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதே வண்ணமாக நம்மை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய பாவ கரைகளை அவர் கழுவி சுத்திகரிக்க அது ஏதுவாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவரே, கிறிஸ்து எதுவரைக்கும் மன்னித்தார் என்று நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது சிலுவையில் தொங்கினவராய் கடைசி சில நிமிடங்களில் பிதாவே இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதாவது பாருங்க, இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினவராய் மன்னிப்பு பிதாவினிடத்திலே அவர் கேட்கிறவராய் நமக்காக அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவே அப்படி மன்னித்தார் என்று சொன்னால் நாமும் கூட மன்னிக்கிற குணத்தை நாம் பெற்று கொண்டிருந்தோமானால் கர்த்தர் உங்களையும் மன்னிக்க ஏதுவாய் காணப்படும். ஒரு சிலர், என்னுடைய குடும்பத்திலே பல குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பணப்பிரச்சனை, பொருள் பிரச்சனை, வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறேன், பிள்ளை பாக்கியம் இல்லாமல் என்னுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறாள், நான் திருமணம் இன்னும் எனக்கு நடக்கவில்லை என்று பல குழப்பங்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து இந்த 2 காரியங்களை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவர் உயர்த்த ஏதுவாய் காணப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே தயவும்
உருக்கமும் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மற்றவர்கள் மீது அந்த தயவையும் உருக்கத்தையும் ஆண்டவரே நாங்கள் காட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.